கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට ස්තුති වේවා. இன்றிலிருந்து நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு 5 வாரங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். අද පටන් මම ඔබලාට ඇවිල්ලා සති 5කට ඇවිල්ලා මේ යම්කිසි පොතක එක දෙයක් ඔබලාට උගන්වන්න ஒவ்வொரு යනවා. ஞாயிற்றுக்கிழமையுமாக இதை பார்க்க போகிறோம். සෑම ඉරු දිනකම මේ පිළිබඳව බලන්න යනවා. இது ஒரு பெரிய புத்தகம் அல்ல, මේක විශාල වූ පොතක්, ලොකු පොතක් නොවේ. ஒரே அதிகாரம் கொண்ட ஒரு குட்டி புத்தகம். එකම පරිච්ඡේදයකින් තිබෙනවා ඉතා කුඩා පොතක්. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முதல் இருக்கிற யூதா என்கின்ற குட்டி புத்தகம். එලිදරව් පොතට කලින් තිබෙනවා යූදා කියනවා ඉතා කුඩා පොත. இந்த புத்தகத்திலே இருந்து 5 வாரங்களுக்கு பிரசங்கம் பண்ண விஷயம் இருக்கிறதா? මේ පොතේ ඉඳලා සති 5කට දේශනා කරන්න විෂයන් තිබෙනවද? பொறுத்திருந்து பார்ப்போம். අපි ඉවසගෙන බලා සිටිමු. இன்றைக்கு நான் முதல் 2 வசனங்களை மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். අද මම ඔබලාට කියලා දෙන්න යන්නේ පළවෙනි පද දෙක පමණයි. யார் இந்த யூதா? කවුද මේ යූදා? யாருக்கு எழுதுகிறார்? කාටද ලියන්නේ? என்ன எழுதுகிறார்? මොනවද ලියන්නේ? அது இன்றைக்கு நமக்கு தேவையா? අද ඒක අපිට අවශ්‍යද? போன்ற விஷயங்களை යන විෂයන් நாம் பார்க்க போகிறோம். අපි බලන්න යනවා. திருப்பிக் கொடுங்கள் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்துக்கு முதல் புத்தகமாகிய 26வது புத்தகமாகிய யூதா புத்தகம். පෙරලා ගන්න අලුත් කිවිසුමේ අන්තිම පොතට කලින් තිබෙනා වූ 26 වෙනි පොතට යුදාස් පොතට முதல் 2 வசனங்களையும் ஒரேடியாக வாசிப்போம், அப்புறம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். පළවෙනි පද දෙක අපි දීර්ඝවම කියවමු, ඊට පස්ව අපි කොටස් වශයෙන් අපි බලමු. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක්ද යාකොබ්ගේ සහෝදර වූ යූදස් යන මා විසින් පිය දෙවියන් වහන්සේ තුල ප්‍රිය වූ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ආරක්ෂා කරනු ලබන්නා වූ කැඳවනු ලැබුවා වුන්ට ලියා එවන වගනම් නුඹලාට දයාවත් සමාදානයත් ප්‍රේමයත් වැඩි වේවා. சரி, இப்போ முதலாவது வசனத்தை பார்ப்போம். දැන් පළවෙනි පදය බලමු. யூதா என்பவர் எழுதுகிறார். යූදා කියනව පුද්ගලයා ලියනවා. இவர் யார்? කවුද මේ පුද්ගලයා? இப்போ அவரே சொல்லுகிறார், அவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று. දැන් ඔහුම ප්‍රකාශ කරන වෙලාව ඔහු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සේවය அவர் කියලා. இயேசுவின் ஊழியக்காரர் என்று எங்களுக்கு அவர் சொல்லி தெரியும் மாத்திரமல்ல, යේසුස් වහන්සේගේ සේවකයෙක් කියලා ඔහු කියනවා පමණක් නොවේ. அவர் இயேசுவின் சீஷனாய் இருந்திருக்கிறார். ඔහු යේසුස් වහන්සේගේ ගෝලෙක් බවට සිටියා. மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்களை பார்த்தால் මතෙව් මාර්ක ලූක් සුභාරංචි පොත්වල බැලුවා නම් இயேசுனுடைய சீஷர்களின் பெயர் பட்டியல் காணப்படும். යේසුස් වහන්සේගේ ගෝලයන්ගේ නම් ලයිස්තුව තිබෙනවා. அதிலே 2 யூதாக்களுடைய பெயர்கள் வரும். එයින් යුදාවරුන් දෙදෙනෙක්ගේ නම් තිබෙනවා. ஒருவர் யூதா ஸ்காரியோத்து, එක පුද්ගලෙක් ඇවිල්ලා යුදාස් ස්කාරියොත්, அடுத்தவர் இந்த யூதா. අනිත් පුද්ගලයා ඇවිල්ලා මේ යුදාස්. ஆகவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், එනිසා ප්‍රථමයෙන් අපි දැනගන්න අවශ්‍යයි இதை எழுதுகிறவர் யூதா ஸ்காரியோத்து அல்ல. මේ ලියන පුද්ගලයා ඇවිල්ලා යුදාස් ස්කාරියොත් නොවේ. அவன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு அவன் தற்கொலை பண்ணி செத்தே போய்விட்டான். ඔහු යේසුස් වහන්සේව පාවා දීලා ඔහු සිය දිවි හානි කරගෙන ඔහු මැරුණා. இவர் மற்ற யூதா. මොහු ඇවිල්ලා අනිත් යුදාස්. இப்போ இந்த யூதாவை குறித்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். එතකොට මේ යුදාස් කියන සමහරක් විෂයන් මම ඔයාලට කියන්න අවශ්‍යයි. இவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற விதம், ඔහු හඳුන්වා දෙන ක්‍රමය, அந்த விதத்தை பார்க்கும்போது ඒ ක්‍රමය බලනකොට இவர் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நபர் என்று தெரிகிறது. මොහු කෙතරම් යටහත් පහත් මිනිසෙක්ද කියලා බලන්න පුළුවන්. இவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? මොහු කෙසේද තමන්ව හඳුන්වා දෙන්නේ? இயேசு கிறிஸ்துவின் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய யூதா, அவ்வளவுதானே? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක් වූ යාකෝබ්. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ඔව් කියනවා බලන්න, நான் இயேசுவுக்கு ஊழியக்காரன், මම යේසුස් වහන්සේට සේවකයෙක්, யாக்கோபின் சகோதரன். යාකෝබ්ගේ සහෝදරයා. 2 யாக்கோபுக்கள் இயேசுவுக்கு சீஷர்களாய் இருந்தார்கள். දැන් යාකෝබ්ලා දෙන්නෙක් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට ගෝලයන් ලෙස සිටියා. ஒருவர் பெரிய யாக்கோபு, அடுத்தவர் சின்ன யாக்கோபு. එක්කෙනෙක් ලොකු යාකෝබ්, අනිත් එක්කෙනා පොඩි යාකෝබ්. அதாவது வேதத்திலேயே அவர்களுக்கு பெரிய யாக்கோபு சின்ன யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. එනම් බයිබලයේම කියලා තියෙනවා ඔවුන්ට ලොකු යාකෝබ්, ඒ වගේම පොඩි යාකෝබ් කියලා. பெரிய யாக்கோபு என்னுடைய தம்பி தான் இந்த யூதா. දැන් මේ ලොකු යාකෝබ්ගේ මලනුවන් තමයි ඇවිල්ලා මේ යුදාස්. யார் மற்ற யாக்கோபு? එතකොට කවුද අනිත් යාකෝබ්? உங்களுக்கு தெரியும் தானே, இயேசு 3 சீஷர்களோடு நெருங்கி இருந்தார். ඔබ දන්නවද යේසුස් වහන්සේ ගෝලයන් 3 දෙනෙක් සමග සමීපව හැසිරුණා. ஒருவர் பேதுரு, එක්කෙනෙක් පේත්‍රුස්, மற்றது யாக்கோபு, අනිත් එක්කෙනා යාකෝබ්, யோவான். අනිත් එක්කෙනා යෝහාන්. அதுல யாக்கோபும் யோவானும் செபதேயுவினுடைய
குமாரர்கள். එතකොට යාකෝබෝ යොහනුයි ඇවිල්ලා සෙබදිගේ පුත්‍රයන්ව සිටියා. அந்த யாக்கோபு தான் சின்ன யாக்கோபு. ඒ යාකෝබ් තමයි ඇවිල්ලා පොඩි යාකෝබ්. ஆனால் இவர் யார் என்றால் இந்த மற்ற யாக்கோபு නමුත් මේ පුද්ගලයා මේ යාකෝබ් කවුද කිව්වොත් யூதாவினுடைய அண்ணனோ தம்பியோ. யூதாஸ்ගේ අයියා නැත්තම් මල්ලි. அப்ப இந்த யூதா அந்த யாக்கோபினுடைய சகோதரன் என்று தன்னை சொன்னாலும் එතකොට මේ යූදා ඇවිල්ලා අර යාකෝබ්ගේ සහෝදරයා කියලා තමන්ව හඳුන්වලා දුන්නත් அவர் ஒரு விஷயத்தை சொல்லவில்லை இங்கே. ඔහු එක විශයක් මෙම ස්ථානයේ කිව්වේ නැහැ. என்ன தெரியுமா? මොකක්ද දන්නවද? அந்த யாக்கோபும் இந்த யூதாவும் இயேசு கிறிஸ்துவினுடைய தம்பிமார். ඒ යාකෝබුයි මේ යුදාස් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ සහෝදරයන්. இயேசு கிறிஸ்துவுக்கு தம்பிகளா? යේසුස් වහන්සේට සහෝදරයන්ද? இன்றைக்கு சில பேர் யோசிப்பார்கள், අද බොහෝ දෙනෙක් හිතනවා விசேஷமாக கத்தோலிக்க சபை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறது, විශේෂයෙන්ම කතෝලික සභාව උගන්වමින් පවතිනවා. இயேசு மரியாளுக்கு இயேசு பிறந்த பிறகு மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் பிறக்கவே இல்லை, அவர் கன்னியாகவே இருந்து மரித்து விட்டார் என்று. මරියට යේසුස් වහන්සේ ඉපදුනාට පසු ඇවිල්ලා වෙනත් දරුවන් ඉපදුනේ නැහැ. ඇය කන්‍යාවියක්ම සිට මැරුණා කියලා ප්‍රකාශ කරනවා. அது கேட்பதற்கு அழகா இருக்கும். ඒක අහන්න ලස්සනට තියෙනවා. ஆனால் නමුත් அது உண்மை அல்ல. ඒක සත්‍යතාවයක් නොවේ. ஏனென்றால் மரியாள் யோசேப்பு என்பவர்கள் சரித்திரத்தின்படி வந்தவர்கள் என்றபடினால் நமக்கு சரித்திர ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு அதற்கு பிறகு ஆண் பிள்ளைகள் 3 பேரும் பெண் பிள்ளைகள் சிலரும் பிறந்தார்கள் என்று. ඇයි කිව්වොත් එහෙම යෝසෙපුත් මරියාවුත් ඉතිහාසගතව පුද්ගලයන් නිසා ඔවුන් ඉතිහාසයේ දීර්ඝව පැමිණෙන නිසා අපිට ඉතිහාසයේ ඕනතරම් ඇවිල්ලා සාක්ෂි තිබෙනවා. ඔවුන්ට ඇවිල්ලා තවත් දරුවන් ගැහැණු දරුවන් ඒ වගේම පිරිමි දරුවන් ඉපදුනා කියලා. கத்தோலிக்கத்துவமும் கிறிஸ்தவமும் என்ற ஒரு பாடத்தை நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்து அது நிறைய உலகம் எங்கும் போய் கொண்டிருக்கிறது. දේවකෙතවරයා කතෝලික සහ ක්‍රිස්තියානි කියනවා ඒක ඉගැන්වීමක් කරලා ඒක ලෝකේ බොහෝ ලෙස ප්‍රචාර වෙමින් තිබෙනවා. அதிலே பார்த்தால் இவற்றையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லுவேன். එමේ ඉගැන්වීම බැලුවා නම් ඇවිල්ලා මේ පිළිබඳව මම පොඩි පැහැදිලි කිරීමක් කරනවා. இங்கே நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் අපි මෙතන මේ ස්ථානේ මොනවද බලන්න ඕන කිව්වොත් யூதா யாக்கோபின் சகோதரர், යුදාස් ඇවිල්ලා යාකෝබ්ගේ සහෝදරයා. இவர்கள் 2 பேரும் இயேசுவுக்கு தம்பிமார். මොවුන් දෙදෙනාම ඇවිල්ලා යේසුස් වහන්සේට සහෝදරයන්. சரி, எப்படி நிரூபிப்பது? දැන් කොහොමද මේක ඔප්පු කරන්නේ? ஒரு சில விதங்களிலே வசனங்களிலே பார்ப்போம். අපි සමහරක් වචනයන් වලින් මේ පිළිබඳව අපි හඳුනා ගනිමු. இங்கே இவர் சொல்லுகிறார், මොහු මේ ස්ථානයේ කියනවා நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன், මම යේසුස් වහන්සේට සේවකයෙක්, யாக்கோபின் சகோதரன். යාකෝබ්ගේ සහෝදරයා. இப்போ யாக்கோபு இயேசுவுக்கு சகோதரன் என்று பவுலடியார் கலாத்தியர் புத்தகத்திலே சொல்லுகிறார். දැන් යාකෝබ් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට සහෝදරයා කියලා පාවුල් තුමා ඇවිල්ලා ගලාති පොතේ කියනවා. கலாத்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ගලාති පළවෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදේ කියවන්න. பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். පාවුල් තුමා මොනවද කියන්නේ කියලා බලමු. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர்களே வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. ஆஹா, නමුත් ස්වාමීන් වහන්සේගේ සහෝදරයා වන යාකොබ් හැර අනිත් ප්‍රේරිතයන්ගෙන් වෙන කවරෙක්වත් නුදුටුමි. பாருங்கள், இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? බලන්න මේ ස්ථානේ පාවුල් තුමා මොනවද කියන්නේ? கர்த்தருடைய அதாவது இயேசுவினுடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர ඒ කියන්නේ යේසුස් වහන්සේගේ සහෝදරයා වන යාකෝබ හැරෙන්ට வேறு அப்போஸ்தலர்களை நான் சந்தித்திருக்கவில்லை. වෙන අපෝස්තලවරුන් මම හමු වුණේ නැහැ. அப்போ பவுலடியார் உறுதியாக சொல்லுகிறார், එතකොට පාවුල් තුමා තහවුරුකමෙන් කියනවා யாக்கோபு கர்த்தராகிய இயேசுவின் சகோதரன் என்று. சரியா? යාකෝබ් ඇවිල්ලා ස්වාමී ක්‍රිස්තුස් වහන්සේගේ සහෝදරයා කියලා. எந்த யாக்கோபு? කොයි යාකෝබ්ගේද? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்று சொல்லுகிறார். අපෝස්තලරෙකු යාකෝබ්ගේ. அப்போ அவர் அங்கே யாக்கோபுவை கர்த்தருடைய சகோதரர் என்கிறார். එතකොට ඔහු එහි ඇවිල්ලා යාකෝබ් ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේගේ යේසුස් වහන්සේගේ සහෝදරයා කියලා කියනවා. யூதா இங்கே இருந்து கொண்டு சொல்லுகிறார், நான் யாக்கோபின் சகோதரன் என்று. යුදාස් මේ ස්ථානයේ කියලා මම යාකෝබ්ගේ සහෝදරයා කියලා කියනවා. ஆகவே யூதா இயேசுவினுடைய ஒரு சகோதரன். එම නිසා යුදාස් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ එක සහෝදරයෙක්. சரி, மாற்கு சுவிசேஷத்தின் 6வது அதிகாரத்துக்கு போவோம். හරියසෙනම් අපි මාක් පොතේ ඇවිල්ලා 6 වෙනි පරිච්ඡේදයට යමු. இன்னும் தெளிவு வரவில்லை என்றால் තවත් පැහැදිලි කිරීමක් ලැබුණේ නැත්නම් அங்கே இயேசுவினுடைய பிரசங்கத்தையும் அவர் செய்யும் அற்புதங்களையும் பார்த்த ஜனங்கள் එම ස්ථානයේ යේසුස් වහන්සේගේ දේශනාවත් ඒ වගේම යේසුස් වහන්සේගේ පුදුම දේවල්වත් බලපෑවු ජනතාව ஆச்சரியப்படுகிறார்கள். ඔවුන් පුදුම වෙනවා. யார் ஆச்சரியப்படுகிறார்கள்? කවුද පුදුම වෙන්නේ? ஜனங்கள். ජනතාව. அப்ப ஜனங்கள் பொய்க்கு ஆச்சரியப்படுவார்களா? ජනතාව නිකන් බොරුවට ඇවිල්ලා පුදුම වෙනවද? அவர்களுக்கு இந்த இயேசு யார் என்று முன்னமே தெரியும். ඔවුන්ට කලින්ම දන්නවා මේ යේසුස් වහන්සේ කවුද කියලා. அதனால் அவர்கள் எப்படி ஆச்சரியப்படுகிறார்கள் என்று பார்ப்போம். ඒ නිසා ඔවුන් කෙසේද ඇවිල්ලා පුදුම වෙන්නේ කියලා බලමු. முதலாவது வசனத்தை வாசிங்க. පළවෙනි පදේ කියවන්න. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். தான் வளர்ந்த ஊருக்கு வந்தார், நாசரேத்துக்கு. යේසුස් වහන්සේ තමන් හැදුනා වූ ඒ කියන්නේ ඔය ගමට පැමිණිය නාසරෙත් වලට. அவருடைய சீசரும் அவரோட கூட வந்தார்கள். கேவான் හයක ஹயேක. උන්වහන්සේ එතනින් පිටත්ව ගොස් තමන්ගේම රටට පැමිණිසේක.
ගෝලය උන්වහන්සේ කැටුව ගියෝය. සබත් දවස පැමිණි කල උන්වහන්සේ සිනගෝගෙහි උගන්වන්නට පටන් ගස්සේක. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். ஆ. அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது. கேவாண்டகோ බොහෝ දෙනෙක් ඒ ආසා මාවිතව මොහුට මේ දේවල් කොයින්ද? මොහුට දී තිබෙන මේ ප්‍රඥාව කිමෙක්ද? මොහුගේ අතින් කරන ලද බලවත් ක්‍රියාවලින් හැඟෙන්නේ කිමෙක්ද? இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். මොවුන් පුදුම වෙනවා. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? මොහුටම කොහමද මේ දේවල් දන්නේ? எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? කොහෙන්ද මේ දේවල් මොහුට පැමිණියේ? ஏன் அவர்கள் அப்படி ஆச்சரியப்பட்டார்கள்? ඇයි ඒ වගේ ඔවුන් පුදුම වුණේ? அவர்களுக்கு ஏற்கனவே இயேசுவை தெரியும். ඒ කියන්නේ ඔවුන්ට කලින්ම යේසුස් වහන්සේ ගැන දන්නවා. ஏனென்றால் அது இயேசு வளர்ந்த ஊர். ඇයි කිව්වොත් ඒක යේසුස් වහන්සේ හැදුනා වූ වැඩුණා වූ ගම. இப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். දැන් ඔවුන් මොනවද කියන්නේ කියලා බලමු. இவன் தச்சன் அல்லவா. கொஞ்சம் இருங்க. கேவாண்ட මොහු මරියාගේ පුත්‍රයෝ යාකොබ්ද? සිංහලෙන් කන පිටමයි හරවන්නේ. හරි கேவல இவரකරන්නකෝ. வாசிங்க முழுக்க வாசிங்க. இவன் தச்சன் அல்லவா. மரியாளுடைய குமாரன் அல்லவா. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களும் சகோதரர் அல்லவா. இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். මොහු මරියාගේ පුත්‍රයෝ යාකොබ්, යෝසෙප්, යූදස් සහ සීමොන්ගේ සහෝදර වූ වඩුවා නොවේද? මොහුගේ සහෝදරියෝ මෙහි අප අතරේ සිටිනවා නොවේද කියා උන්වහන්සේ ගැන බාධා වූහ. முதலில் சொன்னேன் நான் மரியாளுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் பிறகு பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று அல்ல, 4 ஆண் பிள்ளைகளும் பிறகு பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள். ප්‍රථමයෙන් ඇවිල්ලා මරියාට ඇවිල්ලා මේ ඉපදිලා තිබෙනවා ඇවිල්ලා පිරිමි දරුවෝ 4 දෙනෙකුත් පසුව ගැහණු දරුවෝ. இங்கே அழகாக அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. මෙමෙ ස්ථානයේ ලස්සන්ට නම් කියලා තියෙනවා. இவன் தச்சன் அல்லவா. මොහු වඩුවෙක් නොවේද? யோசேப்பு ஒரு தச்சன் அல்லவா. යෝසෙප් එක වඩුවෙක්. யோசேப்பினுடைய மகனாகத்தான் இவர் எண்ணப்பட்டார். ඒ කියන්නේ යෝසෙප්ගේ පුතා හැටියට තමයි මොහු අඳුනාගත්තේ. அப்ப இவன் தச்சன் அல்லவா. එතකොට මොහු වඩු කාර්මිකෙක් නොවේද? இவனுடைய தம்பிமாரை எங்களுக்கு தெரியும் அல்லவா. ඒ කියන්නේ මොවුන්ගේ සහෝදරවරුනුත් අපිට දන්නවනේ. யாக்கோபு, யாக்கோப், யூதா, யோசே, சீமோன். இது அந்த சீமோன் பேதுரு அல்ல. මේ සීමෝන් පේතෘස් නොවේ. இது இவர்களுடைய இயேசுவினுடைய சகோதரர்கள். මේ යේසුස් වහන්සේගේ සහෝදරයන්. அப்போ இயேசுவுக்கு எத்தனை தம்பிமார்? එතකොට යේසුස් වහන්සේට මල්ලිලා කී දෙනයිද? 4 பேர். 4 දෙනයි. அவர்களுடைய பெயர்கள் என்ன? ඔවුන්ගේ නම් මොනවද? யாக்கோபு, யூதா, யூதாஸ், யோசே, யோசேப், சீமோன். இன்னும் இயேசுவுக்கு சகோதரிகளும் இருந்திருக்கிறார்கள். තවත් යේසුස් වහන්සේට සහෝදරියනුත් සිටියා. புரிகிறதா? තේරුණාද? அப்போ அந்த யாக்கோபு, யூதா என்ற 2 பேரை பற்றி தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். දැන් අපි බලාගෙන ඉන්නේ මේ යාකෝබ් සහ යුදාස් ගැන තමයි. அப்ப இந்த யூதா புத்தகத்தை எழுதுகிற யூதா யார்? එතකොට මේ යුදාස් පොත ලියන්නව යුදාස් කවුද? இயேசுவுக்கு தம்பி. යේසුස් වහන්සේට මල්ලි. அம்மா ஒரே அம்மா. அப்பா இப்போ இயேசு பரிசுத்த ஆவியால் பிறந்தவர். දැන් යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ කරන කොටගෙන ඉපදුනේ. ஆனாலும் ஒரே அம்மாவுக்கு பிள்ளைகள் தானே. නමුත් එකම මවකට ඇවිල්ලා දරුවන්. இன்றைக்கு மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது தெரியுமா? අද මනුෂ්‍ය ස්වභාවය කොහොමද දන්නවද? சும்மா பாவிகளை விடுங்கள். නිකන් පව්කාරයන් අතරින්. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தாழ்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய பேர் கூட ගැලවීම ලබලා අභිෂේක ලබලා යටහත්කමින් සේවය කරන බොහෝ දෙනෙක් පවා நான் அந்த பெரிய பாஸ்டருடைய கூட்டாளி தெரியுமா? මම අර ලොකු පාස්ටර්ගේ යාළුවෙක් දන්නවද? யாராவது பெரிய புகழ் வாய்ந்த பாஸ்டரோட போய் போட்டோ எடுத்துக் கொள்வார்கள். කවුරු හරි ඉතා ප්‍රසිද්ධ දේවකැතිවරයෙක් ගාවට ගිහලා ෆොටෝ එකක් ගන්නවා. போட்டோ எடுத்து Facebookல போடுவார்கள். ෆොටෝ එකක් අරගෙන Facebook එකේ දානවා. I am with அப்படின்னு போடுவாங்க. ඒ කියන්නේ I am with කියලා දානවා උඩින්. அதாவது இவர் பக்கத்துக்கு நான் போனேனே, ඒ කියන්නේ මම මොහු ළඟට ගියානේ. அவரோட போட்டோ எடுத்தேனே, ඔවුත් එක්ක පින්තූර நான் ගත්තානේ. போட்டோ எடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆயிட்டேனே. ඒ කියන්නේ ෆොටෝ ගන්න තරමට මම ලොකු පුද්ගලයෙක් වුණානේ. அடுத்தது பிரசங்கிக்கும் போது අනිත් එක දේශනා කරනකොට சில பேருடைய பிரசங்கங்களில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். සමහරක් අයගේ දේශනාවලින් මම අහනවා நான் அந்த ஊழியக்காரரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, මම මේ සේවකයාත් එක්ක කතා කරගෙන ඉන්නකොට அவரோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது, ඔහුත් සමග මුහුණට මුහුණට කතා කරගෙන மூஞ்சிக்கு ඉන්නකොට மூஞ்சி இவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு ஒரு பெருமை. ඒ කියන්නේ මම මුහුණට මුහුණට කතා කරගෙන හිටියා කියලා ඒක ආඩම්බරයක්. அவனை சும்மா ஒரு ஊழியக்காரனை தெரிஞ்சதுக்கே இந்த விளையாட்டுனா, උදේ මේ වගේ ලොකු සේවකයෙක් දන්න එකට මෙච්චර සෙල්ලම් දානවා නම් யூதா எவ்வளவு பெருமைப்பட்டிருக்க வேண்டும்? යුදාස් කෙතරම් ආඩම්බර විය යුතුයිද? யார் தெரியுமானா, කවුද දන්නවද මම? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ස්වාමී වූ ක්‍රිස්තුස් වහන්සේගේ தம்பியாகிய මලනුවන් වන இருந்தாலும் பரவாயில்லை என்ற அவருடைய சீஷனாய் மாறிய එහෙම සිටියත් කමක් නැහැ කියලා ගෝලෙක් බවට පරිවර්තනය වුණා වූ இயேசுவின் தம்பி என்ற பெரிய
பிரயோஜனத்தை எல்லாம் யோசிக்காமல் இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிற யூதாவாகிய நான் எழுதுவது என்னவென்றால் යේසුස් වහන්සේගේ මලවුනොලන් කියලා මට කිසිම ආඩම්බරකමක් නැතුව මම යුදාස් ලෙස පැමිණිලා ඔබලාට මොනවද ලියන්න කියලා කිව්වොත් அப்படிதானே එහෙම නේද? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். මම හිතන්නේ යේසුස් දෙවියන් වහන්සේ කතා කරනවා කියලා මේ. வரும்போது ரட்சிக்கப்பட்டு வரும்போது ගැලවීම ලැබලා එනකොට பெரிய தாழ்மையாய்த்தான் வருவோம். බොහොම යටහත්කමකින් පැමිණ ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, කිසිම දෙයක් නෑ ස්වාමීනි. நான் ஒரு புழு, මම එක පණුවෙක්. நான் ஒரு பூச்சி. මම එක පොඩි සතෙක්. யாக்கோபு எனும் பூச்சியை உயர்த்தினவரே, ස්වාමීනි என்னையும் යාකෝබ් உயர்த்தும். නැමැති ඇවිල්ලා මේ පොඩි කෙනාව උසවපු දනන් වහන්සේ. இப்ப දැන් பெருமை. උඩඟුකම. நான் சில பேர் சொல்லுவாங்க සමහර අය කියනවා பிரதர்னு சொன்னாலே பிடிக்காது. சில பேர் සහෝදරය කියලා කතා කරන්න බ්‍රදර් කිව්වනම් කැමති නෑ. பிரதர்னு சொல்லக்கூடாது, பாஸ்டர்னு சொல்லணும். බ්‍රදර් කියලා කතා කරන්න එපා පාස්ටර් කියන්න. நானும் பாஸ்டர் துஷாரை அடிக்கடி ஒரு டிவி சேனலுக்கு போவோம் பிரசங்கம் பண்றதுக்கு. මා දේවගතිවරත් ඇවිල්ලා එක රූපයි නාලිකාවට යනවා නිතරම. அங்க உள்ளவங்க சொல்றாங்க ඒ ඉන්න අය කියනවා ஒரு நாள் ஒரு பாஸ்டரோட பேரை ரெவரண்ட்னு போடாம பாஸ்டர்னு போட்டுட்டாங்களாம். ඒ කියන්නේ එක දවසක් ඇවිල්ලා එක මේ පාස්ටර් කෙනෙක්ගේ නමට කලින් ඇවිල්ලා මේ දේවගති කියන්නේ නැතුව දාන්න නැතුව පාස්ටර් කියලා දැම්මා. නෑ 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 ரெவரண்ட் කියලා දාන්න නැතුව Pastor பாஸ்டர் කියලා දැම්මා. வந்து பிரச்சனை இழுத்தாங்களாம். ඒ කියන්නේ ඇවිල්ලා ප්‍රශ්න කරවලු. மதிக்க தெரிஞ்சிருக்கணும். මේ ගෞරව කරන්න දැනගන්න ඕන. நான் ஒரு ரெவரண்ட். මම එක රෙවරන්ට් කෙනෙක්. இந்த வெள்ள போட்ல உடனே அழிச்சிட்டு මේක ඉක්මනට මකලා දාලා ரெவரண்ட்னு போடுங்க. රෙවරන්ට් කියලා දාන්න. அவங்க சொல்றாங்க எங்கற பார்த்து, එතකොට ඔවුන් කියනවා අපිව බලලා ஏன்னா நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது. ඒ කියන්නේ මට මේව දන්නේ නැහැ. அவங்க என்கிட்ட நான் எப்படி என்னைய கூப்பிடுறது, டாக்டர்னு கூப்பிடுறதா ரெவரண்ட்னு கூப்பிடுறதா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் அதெல்லாம் தேவையில்ல, ஐயான்னு கூப்பிடுன்னு. ඒ කියන්නේ ඔවුන් මගෙන් අහනකොට ඇවිල්ලා ඔබට රෙවරන්ට් කියලා කතා කරනද ඩොක්ටර් කියලා කතා කරනද මොනවද කියලා කතා කරන මොනවද තේම මට අයියා කියලා කතා කරනවා. ஐயானா தமிழ் ஐயா இல்ல, அந்த ஐயா கணம் பெற்ற ஐயா அந்த ஐயா இல்ல, சிங்கள ஐயா, அண்ணே அண்ணன். අර නිකන් අපි සිංහල භාෂාවේ කතා කරන අනේ අයියේ කියලා කතා කරන ඒ වගේ මට කතා කරන්න. யாருக்கு தெரியுமா? කාටද දන්නවද? அந்த அந்த வந்து எனக்கு மூஞ்சிக்கெல்லாம் பூசி பூசி என்ன மேக்கப் பண்ணுமே. අර මට ඇවිල්ලා මූන්ට ඇවිල්ලා එක එකව දාලා අර මේ මේකප් කරනවානේ. அவங்க கேட்டாங்க, ඇය ඇහුවා உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? ඔබට මම කොහොමද කතා කරන්නේ? டாக்டர்னு கூப்பிடவா, ரெவரண்ட்னு கூப்பிடவா? ඩොක්ටර් කියලා කතා කරන්නද රෙවරන්ට් කියලා කතා කරන්නද? நான் கிட்ட நீ என்னை விட வயசு குறைவு தானே, ඒ කියන්නේ ඔබ මට වැඩි වයසින් අඩුයිනේ. என்னை அண்ணன்னு கூப்பிடு මට අයියා කියලා කතා කරන්න. அப்படின்னு தான் அந்த கதையை சொல்லுச்சு. එහෙම කියලා තමයි කතාවම පටන් ගත්තේ. இங்க வாரவங்க சில பேர் பண்ற அட்டகாசம் பாஸ்டர், මේ එන අය සමහරක් අය දාන සෙල්ලම් දන්නවද පාස්ටර්? இது உண்மையாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு பெருமை தலை கடித்து விட்டது. මේක අද බොහෝ ක්‍රිස්තියානි සේවකයන්ට ඇවිල්ලා මේ ආඩම්බරකම ඔලුවට ගහලා. இன்றைக்கு நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? අද ප්‍රථමයෙන් දැනගත්ත යුතු පාඩම මොනවද දන්නවද? இயேசுவின் கூட பிறந்த தம்பி ஆகிய யூதா தான் இயேசுவின் தம்பி என்று சொல்லவே இல்லை. ඒ කියන්නේ යේසුස් වහන්සේත් එක්ක එකට ඉපදුනා යුදාස් ඇවිල්ලා මෙම ස්ථානේ ප්‍රකාශ කරේ නැවිලා මම යේසුස් වහන්සේගේ මල්ලි කියලා. தாழ்மை. යටහත්කම. ஆனால் அவர் எந்த சொல்லை பயன்படுத்துகிறார் தெரியுமா? නමුත් එම ස්ථානේ ඔහු කුමන වචනයක් දන්නවද භාවිතා කරන්නේ? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක් කියලා. தமிழிலே ஊழியக்காரன் என்ற சொல் பிழை. சிங்களன் தாசையாக்கு எனக்கு වැරදි. கிரீக்ல எழுதப்பட்டிருக்குது. ග්‍රීක් භාෂාවෙන් ලියලා තියෙනවා. doulos. ඩූලොස්. doulos, doulo to இயேசு கிறிஸ்து. அதாவது இயேசு கிறிஸ்துவின் அடிமை. ඒ කියන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වහල්ලා. வழங்குதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න? என்ன சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? இயேசு கிறிஸ்துவின் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ அடிமை. වහල්ලා. பாருங்கள் எவ்வளவு ஒரு தாழ்மை. එතකොට බලන්න කෙතරම් යටහත්කමක්ද? தன்னை இயேசுவின் தம்பியாய் சொல்லவில்லை. තමන් යේසුස් වහන්සේගේ මල්ලි කියලා කිව්වේ නැහැ. ஆனால் தன்னுடைய அண்ணனாகிய யாக்கோபு அல்லது தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை பற்றி குறிப்பிட்டு நான் யாக்கோபின் சகோதரன் என்று எழுதுகிறார். නමුත් ඔහුගේ සහෝදරයා ගැන යාකෝබ් ගැන කියලා මම යාකෝබ්ගේ සහෝදරයා කියලා කියනවා. அவர் சொல்லுகிறார் நான் இயேசுவின் அடிமையன். ඔහු කියනවා නමුත් ඇවිල්ලා මම යේසුස් වහන්සේගේ වහල්ලෙක් කියලා. உண்மையாக அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ප්‍රේමවන්තයනි ඇවිල්ලා අපේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? පාපයෙන් අපිව ගලවා ගත්තානේ. எப்படி மீட்டு கொண்டிருக்கிறார் தெரியுமா? කෙසේ දන්නවද ගලවා ගත්තේ? அடிமையாக. වහල්ලෙක් ලෙස. ஏனென்றால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ඒ කියන්නේ පාපේ ජීවත් වුණා වූ අපි செத்து போனால் நரகத்துக்கு தான் போக வேண்டும். මරණා නම් නරක ආදියට තමයි යන්න ඕන. நரகத்துக்கு போகிற எங்களை නරක ආදියට යන අපි அவர் எப்படி மீட்டு கொண்டார்? කෙසේද උන්වහන්සේ මුදාගත්තේ? கிரயம் செலுத்தி.
උන්වහන්සේ ඇවිල්ලා යම් කිසි දෙයක් ඇවිල්ලා ගෙවලා அவர் தன்னுடைய இரத்தத்தை செலுத்தி උන්වහන්සේගේ ලේ ඇවිල්ලා අපි උදෙසා පරිත්‍යාග කරලා சரீரத்தை நொறுக்கி ශරීරය பொடி කරලා எம்மை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். උන්වහන්සේ අපිව මිලදී ගත්තා. கிறிஸ்தவன் என்றால் யார் தெரியுமா? හිතුණුවා නම් කවුද දන්නවද? கிறிஸ்துவினால் வாங்கப்பட்டவன். ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා මිලදී ගනු ලැබූ පුද්ගලයා. கிறிஸ்துவினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා මිලදී ගනු ලැබූ පුද්ගලයා. இந்த டெலிபோனை நான் பணம் கொடுத்து வாங்கினால் இந்த டெலிபோன் யாருடையது? මේ දුරකථනය ඇවිල්ලා මම මිලදී ගත්තා නම් මුදල් දීලා ඇවිල්ලා කහකද මේ දේ? சொல்லுங்க. කියන්න. என்னுடையது. මගේ. ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் அது உங்களுடையது. යම් කිසි භාණ්ඩයක් ඔබ ගත්තා නම් ඇවිල්ලා ඒ දේ ඔබේ. ஆகவே மனிதன் கிறிஸ்துவினால் வாங்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்கு அடிமை. ඒ නිසා මිනිස්සු ඇවිල්ලා ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා මිලදී ගනු ලැබූ පුද්ගලෙක් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට වහල්ලෙක්. ஒரு அடிமைக்கு சொல்ல முடியாது நான் இப்படித்தான் வேலை செய்வேன், இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்கு தான் வேலை செய்வேன் என்று. ඒක වහල්ලෙකුට කියන්න ඇවිල්ලා බෑ ඇවිල්ලා මම මේ වෙලාවට තමයි වැඩ කරන්නේ, මම මේ වෙලාවෙ ඉඳලා මේ වෙලාව දක්වා තමයි වැඩ කරන්න කියලා. அடிமைக்கு எஜமான் சொல்லுகிறபடி அடிமை வேலை செய்ய வேண்டும். වහල් ඇවිල්ලා ස්වාමියා කියන තෙක් නවත්වන තෙක් ඇවිල්ලා වැඩ කරන්න ඕන. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? එසේනම් අපේ ක්‍රිස්තුස් වහන්සේ කෙතරම් යහපත්ද දන්නවද? அவர் நம்மை அடிமைகளாய் நடத்தவில்லை. උන්වහන්සේ අපිව වහල්ලන් ලෙස ඇවිල්ලා අපිව මඟ පෙන්වුවේ නැහැ. நம்மை சகோதரர்களாய் நடத்துகிறார். අපිව සහෝදරයන් ලෙස තමයි උන්වහන්සේ බැලුවේ. அவருடைய பிதாவின் குமாரர்களாக நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். උන්වහන්සේගේ පියාණන්ගේ ඇවිල්ලා මේ පුත්‍රයන් ලෙස ඇවිල්ලා අපිව වෙනස් කරලා තිබෙනවා. அதுபோல அவர் நம்மை நண்பர்களாக நடத்துகிறார். ඒ වගේම උන්වහන්සේ ඇවිල්ලා අපිව නඩත්තු කරන්න ඇවිල්ලා යහළුවන් ලෙස. அவர் நம்மை நண்பர்களாக நடத்துகிறார் என்றபடியினால் උන්වහන්සේ අපිව යහළුවන් ලෙස නඩත්තු කරන නිසා நாம் அவருடைய தோளிலே ஏறி உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. අපි උන්වහන්සේගේ උරහිසට නගින්න හොඳ නැහැ. நான் வெளிநாடுகளில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதையை இன்றைக்கு இங்கே உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். මම විදේශ රටවල බොහෝ නිතරම කියන කතාවක් අද මම ඔබලාගේ මේ ස්ථානයේ කියන්නම්. சரி தம்பிமார், உங்களோட நான் வாலிபால் விளையாடுறேன். සහෝදරනේ මම ඔබලත් එක්ක ඇවිල්ලා මේ වොලිබෝල් ගහනවා. இன்னைக்கு விளையாடுறோம் தானே? අද ගහනවා නේද? ஆமா சரி, நேத்தும் விளையாண்டோம். ඊයේ සෙල්ලම් කරා. இப்போ வாலிபால் விளையாடும் பொழுது දැන් වොලිබෝල් සෙල්ලම් කරනකොට நான் அதிபர் මම අධිපතියා විදුහල්පති இந்த மாதிரி உடுத்தி கொண்டு தான் வருவேன். මේ වගේ ඇඳගෙන තමයි මං එන්නේ. அப்படி நான் வாலிபால் விளையாட வந்தால் எனக்கு விளையாட முடியுமா? එහෙම ඇවිල්ලා මම සෙල්ලම් කරන්න ආවම මට වොලිබෝල් සෙල්ලම් කරන්න පුළුවන්ද? சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் உங்க பக்கத்துல இருந்து நான் சென்டர் விளையாடுறேன், இப்படி எல்லாம் உடுத்திக்கிட்டு ஒச்செல்லாம் கட்டி கண்ணாடி எல்லாம் போட்டு இப்படி வந்து இப்படி தான் வாலிபால் விளையாடுறேன்னா விளையாட முடியுமா? හිතලා බලන්න දැන් මම ඔබලාගේ එක පැත්තක ඇවිල්ලා සෙන්ටර් එකට හැටියට සෙල්ලම් කරනවා. මං ඇවිල්ලා මේ වගේ හොඳට ඇඳගෙන ඇවිල්ලා මං විදුහල්පති කියන තත්ත්වෙන් ඇවිල්ලා සෙල්ලම් කරන්න පුළුවන්ද? நான் உங்களை போல மாறி விடுகிறேன். ඒ அப்படிதானே? කියන්නේ මම ඔබලා වගේ වෙනස් වෙනවා, මාරු වෙනවා. உங்களை போல உடை அணிந்து கொண்டு ඔබලා වගේ ඇඳුම් ඇඳගෙන உங்களோடு விளையாடுகிறேன். ඔබලා සමග සෙල්ලම් කරනවා. அப்போ நான் பாடசாலை அதிபர் தானே? දැන් මම මේ විද්‍යාලයේ විදුහල්පතිනේ. வாலிபால் விளையாடும் போதும் அதிபர் தானே? වොලිබෝල් සෙල්ලම් කරනකොටත් විදුහල්පතිනේ. அப்போ நான் உங்களுடைய தரத்திலே இறங்கி விளையாடும் போது එතකොට මං ඔබලාගේ තත්වයට බැහැලා සෙල්ලම් කරනකොට நீங்கள் என்னை அவமதித்தால் அது நல்லதா? ඒ කියන්නේ ඔබලා ඒ අවස්ථාවේදී මාව අවමානයකට ලක් කරා නම් හරිද? எப்படி இருக்கும்? எசேக்கியேல் டக்குன்னு எனக்கு மச்சான் மச்சான் போடு மச்சான் போடு மச்சான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? කොහමද එකපාරට එසේකියලා ඇවිල්ලා මචං මචං දාපන් මචං කියවන කොහමද ඒද? உண்மையில ஒரு நாள் அப்படி நடந்தது இங்க. එහෙම දවසක් සිද්ධ වුණා. சேகர்னு சொல்லி ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல ශේකර් කියලා එක පුද්ගලෙක් ඉගෙන ගන්න එක කාලෙක எனக்கு பின்னால சேகர் விளையாடுறாரு, මට පිටිපස්සේ ශේකර් සෙල්ලම් කරනවා, நான் முன்னுக்கு விளையாடுறேன். මම ඉස්සරහා සෙල්ලම් කරනවා, பால் வருது, බෝල් එක එනවා, அவருக்கு வர்ற பால நான் அடிக்க போறேன். ඔහුට එන බෝල් එක මං ගහන්න යනවා. அவர் உணர்ச்சி வசப்பட்டு ඔහු හැංගීම් බර වෙලා விலகு 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 අයිමියන් ගෑවා. சரியா? அப்படி ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்கள் நடக்கும். එහෙම හිටපු ගමන් සිද්ධ වෙනවා. ஆனால் නමුත් ஒரு அதிபர் மாணவர்களோடு சேர்ந்து விளையாடும் போது විදුහල්පති කෙනෙක් ඇවිල්ලා ශිෂ්‍යයන් එක්ක එකතු වෙලා සෙල්ලම් කරනකොට மாணவர்கள் அவரோடு விளையாடலாம். ශිෂ්‍යනුත් ඔවුත් සමග සෙල්ලම් කරන්න ஆனால் පුළුවන්. எப்பொழுதும் மறக்க கூடாது, නමුත් අමතක කරන්න හොඳ නැහැ. இந்த நபர் எங்களுடைய அதிபர். මේ පුද්ගලයා ඇවිල්ලා අපේ විදුහල්පති. அதுபோல இன்றைக்கு இயேசுவானவர் ඒ වගේ අද යේසුස් වහන්සේව நம்மை நண்பர்களாக நினைக்கிறார். අපේ යහළුවා ලෙස අපි හිතනවා. எங்களுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு எங்களோடு வருகிறார். අපේ උරහිස මත අපේ හත දාගෙන පැමිණෙනවා. அவருடைய பிதாவின் குமாரர்களாக எங்களை தம்பிமாராக தங்கைமாராக மாற்றி விட்டார். தங்கைமார் இல்ல, தம்பிமாராக மாற்றி விட்டார். උන්වහන්සේගේ පියාණන් වහන්සේගේ සහෝදරයන් ලෙස මලනුවන් සහෝදරයන් ලෙස අපිව බලනවා. ஆனால் නමුත් நாம் எப்பொழுதும் மறக்க கூடாது, අපි අමතක කරන්න හොඳ නැහැ. நாம் ஆண்டவருடைய அடிமைகளாய் இருக்கிறோம், අපි දෙවියන් වහන්සේගේ වහල්ලන් ලෙස තමා සිටින්නේ කියලා. அவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். උන්වහන්සේගේ සේවකයන් ලෙස දාසයන් ලෙස සිටිනවා. ஆமென். ආමෙන්. சரி, அடுத்து சொல்லுகிறார், ඊළඟට කියනවා அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ඒ කියන්නේ කැඳවනු ලැබුවන්ට ලියනවා இந்த කියලා. கிரேக்க மொழியிலே பார்த்தால் මේක ග්‍රීක භාෂාවෙන් බැලුවා නම්
அழைக்கப்பட்டவர்கள் என்பதை விட කැඳවනු ලැබුවන්ට වඩා அழைப்பை பெற்றவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. කැඳවීම ලැබූ අයට කියලා කියනවා. ஆண்டவர் எல்லாரையுமே அழைக்கிறார். දෙවියන් වහන්සේ සියලු දෙනාම කැඳවනවා. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். මෙම ස්ථානයේ ඉන්නව සියලුම දෙනා දෙවියන් වහන්සේ කැඳවලා තියෙනවා. என்னத்துக்கு அழைத்திருக்கிறார்? මොනවා උදෙසාද? அவருடைய ஊழியத்துக்கு. උන්වහන්සේගේ சேவை උදෙසා. ஆனால் எத்தனை பேர் அந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம்? නමුත් කී දෙනෙක් ඒ කැඳවීම ලබාගෙන තිබෙනවද? புரிகிறதா? තේරුණාද? அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர், කැඳවීම ලබන අය බොහෝයි. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். නමුත් තෝරා ගන්නු ලැබුවන් ස්වල්පයයි. ஏன்? ඇයි? அந்த கொடுக்கப்படுகிற அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலர். ඒ දෙනු ලබන්නා වූ කැඳවීම ඇවිල්ලා ලබා ගන්නේ සුළු පිරිසයි. அநேக கிறிஸ்தவர்கள் බොහෝ කිතුණුවන් தனக்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடித்தே காலத்தை நாசமாக்கி விடுவார்கள். තමන්ට කැඳවීම තියනවද නැද්ද කියලා ඇවිල්ලා හොයාගෙනම ඇවිල්ලා ජීවිත කාලෙම විනාශ කරගන්නවා. பாஸ்டர்மாருடைய பிள்ளைகள் சிலர் පාස්ටර්ලාගේ සමහරක් දරුවන් எனக்கென தனி அழைப்பு வரும் வரை நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். මට කියලා ඇවිල්ලා තනි පෞද්ගලික කැඳවීමක් ලැබෙන තුරාවට මම ස්වාමීන් වහන්සේ උදෙසා බලාගෙන ஆனால் සිටිනවා. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், නමුත් අද මම ඔබලාට කියන්නම්. ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். කැලවීම ලැබුවා වූ සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ සේවයට කැඳවලා තියෙනවා. ஆனால் அவர்களுக்கு யூதா எழுதவில்லை. නමුත් ඔවුන්ට යුදාස් ලියන්නේ නැහැ. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் ඒ எழுதுகிறார். කැඳවීම ලබාගත් අයට පමණයි ලියන්නේ. பாருங்கள், බලන්න. அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ඔබ මොනවද දන්නවද කියන්නේ? அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் ඒ කැඳවීම ලබාගත් අය ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்களாம். දෙආකාර වූ ආශිර්වාද ලබාගෙන තිබෙනවලු. வாசிங்க திருப்பி முதலாவது வசனத்தை வாசிங்க, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். හොඳට அவධානය යොමු කරන්න. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆஹா, கேவண்ட යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක්ද යාකොබ්ගේ සහෝදරයා වූ යූදස් යන මා විසින් පිය වූ දෙවියන් වහන්සේ තුල පිය වූ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ආරක්ෂා කරනු ලබන්නා වූ කැඳවනු ලැබුවන්ට ලියා එවන වගනම් ரெண்டு ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? ආශිර්වාද දෙක මොනවද දන්නවද? பிதாவினால் வரும் பரிசுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. පියාණන් වහන්සේ වෙතින් ලැබෙනා වූ සුද්ධකම උන්ට තිබෙනවා. இயேசுவினால் வரும் பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது. යේසුස් වහන්සේගෙන් ලැබෙනා වූ ආරක්ෂාව උන්ට තිබෙනවා. உண்மையாக அன்பானவர்களே, අවංකව ප්‍රේමවන්තේනි. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு දෙවියන් වහන්සේගේ කැඳවීම පිළිගන්නා වූ අයට பிதாவானவர் ஒரு கூடுதலான பரிசுத்தத்தை கொடுக்கிறார். පියාණන් වහන්සේ ඊට වැඩිපුර එක සුද්ධකමක් ලබා දෙනවා. பரிசுத்தம் என்பது என்ன? සුද්ධකම යනු කුමක්ද? பரிசுத்தம் என்பது சுத்தம், தூய்மை அல்ல. ඒ කියන්නේ සුද්ධකම කියලා කියන්නේ ඇවිල්ලා මේ පිරිසුදු කිරීම පිරිසුදුකම නොවේ. சுத்தமும் தூய்மையும் அவசியம்தான். ඒ කියන්නේ පිරිසුදුකමත් ඇවිල්ලා ඊට සුද්ධකමත් ඇවිල්ලා අවශ්‍යයි. ஆனால் இந்த இடத்துல பரிசுத்தம் என்று சொல்லப்படுவது නමුත් මෙම ස්ථානයේ කියලා සුද්ධකම කියලා ප්‍රකාශ කරන්නේ ஹகியோஸ் என்ற கிரேக்க பதம். හගියොස් කියන්නා වූ ග්‍රේක පදය. அதை எபிரேய மொழியிலே மொழிபெயர்த்தால் ඒක හෙබ්‍රේව භාෂාවට පරිවර්තනය කරා නම් காதோஷ். කාදෝෂ් කියලා කියනවා. இந்த காதோஷ் அல்லது கிரேக்க ஹகியோஸ் என்றால் என்ன? මේ කාදෝෂා ග්‍රේක හගියොස් කියලා කියන්නේ මොනවද? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ලෝකයෙන් වෙන් කරගෙන தேவனுக்காக ஒதுக்கப்படுதல். දෙවියන් වහන්සේ උදෙසා වෙන් කරවවා වූ ஆண்டவருடைய ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களை දෙවියන් වහන්සේගේ සේවයේ කැඳවීම ලබා ගත්තා වූ අය பிதாவானவர் පියාණන් වහන්සේ எடுத்து උන්වහන්සේ රැගෙන தனக்கென ஒதுக்கிக் கொள்ளுகிறார். තමන්ට කියලා අයින් කරනු ලබනවා. என்ற தெய்வமே, මගේ දෙයියනේ. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! එතරම් ලොකු විශාල වූ ආශිර්වාදයක්. யோசித்து பாருங்கள். කල්පනා කරලා බලන්න. நீங்கள் ஒரு குழுவாக ஒரு சபையாக இங்கே இருக்கிறீர்கள். ඔබලා කණ්ඩායමක් හැටියට සභාවක් හැටියට මේ ස්ථානයේ සිටිනවා. ஒரு பெரியவர் வந்து එක ලොකු පුද්ගලයෙක් ඇවිල්ලා இவர் அவர் அவர் இவர்கள் என்னுடையவர்கள், මොහු එයා මේ ආවිල්ලා මොවුන් මගේ අය කියලා කියනවා. அவர்களை நான் ஒதுக்கித்தான் எனக்காக வைத்திருப்பேன் ඔවුන් මාව දිසා වෙන් කරගෙන තමයි මම තබාගෙන ඉන්නේ என்று சொன்னால் எவ்வளவு பெருமையா இருக்கும்? කියලා කිව්වනම් ඇවිල්ලා කෙතරම් ආඩම්බරකමක් පැමිණේ. பெருமையா இருக்குமா இல்லையா? ආඩම්බරකමක් ඇයිද නැද්ද? சந்தோஷமா இருக்குமா இல்லையா? සන්තෝෂයක් ඇයිද නැද්ද? இதுதான் ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். මේක තමයි සේවකයට ඇදහිලිවන්තයට අතර තිබෙනා වූ වෙනස. எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. හැමදෙනාටම කැඳවීම තිබෙනවා. எவன் எல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறானோ නමුත් කවුද දෙවියන් වහන්සේගේ කැඳවීම පිළිගන්නේ? அவனை எல்லாம்
பிதா தனக்கென ஒதுக்கிக் கொள்ளுகிறார். පියාණන් වහන්සේ ඔවුන් ඇවිල්ලා තමන්ට කියලා අයින් කරගන්නවා. எல்லாரும் ஆண்டவருடையவர்கள் தான். හැමදෙනාම දෙවියන් වහන්සේගේ අය තමයි. ஆனால் இப்படி ஒதுக்கப்படுகிறவர்கள் නමුත් මේ වගේ වෙන් කරන අය இவர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு நெருக்கிக் கொள்ளுகிறார். මොවුන් මගේ අය කියලා ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේගේ හෘදයට සමීප කරගන්නවා. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஊழியத்தினுடைய மகிமை தெரியாது. අද බොහෝ දෙනෙකුට ඇවිල්ලා சேவைයේ මහිමේ දන්නේ නැහැ. ஆனால் ஒருவன் ஊழியத்துக்கு வரும்போது නමුත් කෙනෙක් சேவைයට පැමිණෙන විට பிதாவானவர் அந்த நபரை எடுத்து தனக்காக பரிசுத்த பண்ணிக் கொள்கிறதை பார்க்கிறோம். පියාණන් වහන්සේ ඇවිල්ලා ඔහු තමාට කියලා අරගෙන පිරිසුදු කරගෙන අපිට යනක බලන්න පුළුවන්. உடன்படிக்கை பெட்டியை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். ගිවිසුම් පෙට්ටිය අපි මතක් කරලා බලමු. உடன்படிக்கை பெட்டி என்பது சாதாரண ஒரு பெட்டி. ගිවිසුම් පෙට්ටිය කියලා කියන්නේ නිකන් එක සාධාරණ එක පෙට්ටියක්. சாதாரண மரத்தால் உண்டானது. සාධාරණ නිකන් ගසකින් හදපු දෙයක්. அதற்குள்ளே போடப்பட்ட பொருட்களும் சாதாரண பொருட்கள். ඒකේ ඇතුලේ දැම්මා ලැබුවා බහන්නත් ඇවිල්ලා නිකන් සාධාරණ මානව බහන්න. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் யாரையும் தொட விட மாட்டார். නමුත් ගිවිසුම් පෙට්ටිය කාටවත් දෙවියන් වහන්සේ අල්ලන්න දෙන්නේ නැහැ. சாதாரண மரத்தால் ஆக்கப்பட்டது. නිකන් සාධාරණ ගසකින් තමයි හදන්නේ. ஒரு நாள் வண்டியில வைத்து தள்ளி கொண்டு வருகிறார்கள். එක දවසක් වාහනේ තියලා තල්ලු කරගෙන එනවා. அப்போ அது மாடுகள் கொஞ்சம் குழம்பினபடினால் சரிந்து விழ போகிறது. දැන් ඒ කරත්තේ හිටපුවා හරක් පොඩ්ඩක් දැඟලුව නිසා ඇවිල්ලා එක පැත්තකට ඇලවෙන්න ගියා. ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த ஏர் என்பவன் போய் அதை பிடித்தான். ඒ කියන්නේ පූජක වංශයේ ඉන්නව ඒ එක පුද්ගලයා ගිහලා ඒක ඇල්ලුවා. நல்லது நல்ல நோக்கத்துக்காகத்தான் செய்தான். හොඳ අභිප්‍රායක් උදෙසා තමයි ඔහු ඇල්ලුවේ. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை அவன் பிடித்தபடினால் தொட்டபடினால் නමුත් ගිවිසුම් පෙට්ටිය ඔහු ස්පර්ශ කරපු නිසා ஆண்டவர் அவனை அதே இடத்திலே அடித்தார், அதே இடத்திலே செத்தான். දෙවියන් වහන්සේ ඔහු එමෙ ස්ථානෙම පහුට පහර දුන්න ඇවිල්ලා එමෙ ස්ථානෙම ඔහු මැරුණා. அதுபோல ඒ වගේ எல்லா விசுவாசிகளும் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் தான். සෑම ඇදහිලිවන්තෙක්ම දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන අය තමයි. ஆனால் ஊழியத்தின் அழைப்பை பெற்றுக்கொண்ட ஊழியத்துக்கு வந்தவர்களை නමුත් சேவைයට කියලා சேவைයේ කැඳවීම ලබාගෙන පැමිණි අය பிதாவானவர் தனக்காக பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார். පියාණන් වහන්සේ තමන්ට කියලා පිරිසුදු කරනු ලබනවා. தனக்காக ஹகியோஸ் ஆக்கிக் கொள்கிறார். තමන්ටම කියලා හගියොස් කරනු ලබනවා. தனக்காக காடோஷ் ஆக்கிக் கொள்கிறார். තමන්ටම කියලා කාදෝෂ් කරනු ලබනවා. அதாவது தனக்காக வேறு பிரித்து ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார். එනම් තමන්ටම කියලා වෙන් කරනු ලබනවා. அந்த பாக்கியம் பெற்றவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ඒ භාග්‍යවන්තකම තිබෙන අය මෙමෙ ස්ථානේ ඉන්නවා. ස්වාමීන් වහන්සේට எங்க ස්තුති වේවා. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு ஒரு கரகோஷம். පියාණන් වහන්සේ නිසා ශුද්ධකම ලබනවා කියලා අය විතරක් පමණක් අත්පොලසන්නාදේ දෙන්න. இரண்டாவது, දෙවනුව இயேசுவினால் பாதுகாக்கப்பட்டவர்கள். යේසුස් වහන්සේ නිසා ආරක්ෂා කරනු ලැබුවා අය. உண்மையாக ஆண்டவராகிய இயேசு தனக்கு ஊழியம் செய்கிறவர்களை கூடுதலாக பாதுகாக்கிறார். අවංකව ඇවිල්ලා ක්‍රිස්තුස් වහන්සේ ඇවිල්ලා තමන් උදෙසා සේවය කරන අය ආරක්ෂා කරනු ලබනවා. எல்லாரையுமே அவர் பாதுகாக்கிறார் தான். සෑම දෙනාම ආරක්ෂා කරනු ලබනවා තමයි. ஆனால் தனக்கு ஊழியம் செய்கிறவர்களை නමුත් තමන්ට සේවය කරන අය அவர் கொஞ்சம் கூடுதலாக பாதுகாக்கிறார். වහන්සේ වැඩියෙන් ආරක්ෂා කරනු ලබනවා. அவர்களுடைய ஏனென்றால் கர்த்தருக்கு அது யாருமே செய்யக்கூடிய ஒன்றுதான். ඒ කියන්නේ කවුරු ඕනම කෙනෙක් කරන්න පුළුවන් එක දෙයක් ස්වාමීන් වහන්සේ කියලා. தனக்கு தனக்குனா சொலகு படக்கு படக்குங்குமா ஏக சிங்களம் இங்கேண்டுமே தனக்கு தனக்குனா சொலகே படக்கு படக்குங்குமா. அப்போ ஆண்டவராகிய இயேசு சுயநலவாதி அல்ல. දෙවියන් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ ඇවිල්ලා ආත්මාර්ථකාමීක් නොවේ. பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. උන්වහන්සේ ඇවිල්ලා ಜಾති ભેද ඔය අනිත් දේවල් බලන්නේ. ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், නමුත් යේසුස් වහන්සේ කියනවා ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் යමෙක් මාහට සේවය කරා නම් அவனை என் பிதா கனம் பண்ணுவார் என்று. ඔහුව පියාණන් වහන්සේ ගෞරවයට පාත්‍ර කරනවා කියලා. பிதாவே கனம் பண்ணும் பொழுது இயேசு பண்ண மாட்டாரா என்ன? පියාණන් වහන්සේ ගෞරවයට පාත්‍ර කරනවා නම් ඇවිල්ලා යේසුස් වහන්සේ ගෞරව කරන්නේ அப்போ නැත්නම් இயேசு என்ன செய்கிறார்? එහෙනම් යේසුස් වහන්සේ මොනවද කරන්නේ? ஊழியம் செய்கின்ற நம்மை அவர் கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, நம்மை கூடுதலாக பாதுகாக்கிறார். සේවය කරන අය ඇවිල්ලා අපිට ඇවිල්ලා ගෞරවය දක්වනවා පමණක් නොවේ ඇවිල්ලා අපිව වැඩි වශයෙන් ආරක්ෂා කරනු ලබනවා. என்றால் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் பிசாசினுடைய தாக்குதல்களும் அதிகமாக இருக்கும். ඇයි කිව්වොත් එimhe සේවය කරන අයට තමයි ඇවිල්ලා යක්ෂයාගේ බලපෑම වැඩිපුර තිබෙන්නේ. எங்கே தாக்குதல் அதிகமோ அங்கே பாதுகாப்பு அதிகமாய் வேண்டும். කොහෙද වැඩිපුරව බාධක පැමිණෙන්නේ ඇවිල්ලා එතනට ඇවිල්ලා ආරක්ෂාව වැඩිපුර අවශ්‍යයි. ஊழியக்காரர்களை திட்டுவதற்கு தான் ஜனங்கள் இருக்கிறார்கள். ඒ කියන්නේ සේවකයන්ට බනින්න තමයි ජනතාව සිටින්නේ. ஆகவே ஜனங்கள் யாரை கூடுதலாய் திட்டுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கூடுதலாய் பாதுகாக்க வேண்டும். එතකොට ජනතාව කොච්චර වැඩිපුර ඇවිල්ලා සේවකයන්ට බනිනවද එතරම් දුරට ස්වාමීන් වහන්සේ සේවකයන්ව ආරක්ෂා කරනවා. ஆகவே யூதாஸ் சொல்லுகிறார், ඒ නිසා යුදාස් කියනවා ஆண்டவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு දෙවියන් වහන්සේගේ සේවය පිළිගත් අය பிதாவினுடைய அந்த வேறு பிரிக்கப்படுதலும் පියාණන් වහන්සේගේ වෙන් කරනු ලැබීමත් இயேசுவினுடைய பாதுகாப்பும் கிடைக்கிறது. යේසුස් වහන්සේගේ ආරක්ෂාවත් ලැබෙනවා කියලා. சரி, இரண்டாவது வசனத்துக்கு போவோம். හරි දෙවෙනි පදයට අපි යමු. அவர் சொல்லுகிறார், இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் மூன்று விஷயங்கள் உங்களுக்கு வேண்டும். දෙවියන් ඔහු කියනවා ඇවිල්ලා මේ කාරණා දෙක තිබුණත් ඇවිල්ලා තුන්වෙනි කාරණාවකුත් අවශ්‍යයි කියලා. இல்ல, இன்னும் மூன்று காரணம் துணක් කාරණා அவசியம். තුනක් අවශ්‍යයි කියලා. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. දෙවෙනි පදේ කියවන්න. உங்களுக்கு இரக்கம் சமாதானம் அன்பும் பெருக கடவது. නුඹලාට දයාවත් සමාදානයත් ප්‍රේමයත් වැඩි වේවා. சரி, முதலாவது அவர் சொல்லுகிறார், හරි ප්‍රථමයෙන් ඔහු කියනවා ஊழியத்துக்கு வந்திருக்கின்றவர்களே, සේවයට පැමිණ සිටින අය
உங்களுக்கு இன்னும் அதிகமாய் இரக்கம் பெருகட்டும். ඔබලාට තවත් අධික ලෙස ඇවිල්ලා කරුණාව ලැබේවා. இப்போ ஊழியக்காரர்கள் மற்றவர்களை விட கூடுதலாய் பாவம் செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை. දැන් සේවකයන් ඇවිල්ලා අනිත් අයට වැඩිපුර පාපය කරන්න පුළුවන් කියලා කියන්නේ. ஆனால் ஊழியக்காரர்கள் மனம் திரும்பும் பொழுது නමුත් සේවකයන් පසුතැවිලි වෙන විට மற்றவர்களை விட கூடுதலான ஒரு இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கிறது. අනිත් අයට වැඩිපුර එක කරුණාවක් ලැබෙනවා. வேதத்தை பார்த்தால் බයිබලයේ බැලුවා නම් தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன். දාවිත් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ හෘදයට සමීප වූ පුද්ගලයා. ஆனால் என்ன செய்கிறான்? නමුත් මොනවද කරන්නේ? ஒரு பெண்ணை பார்த்து விபச்சாரத்தில் விழுகிறான். එක කාන්තාව බාලා ඇවිල්ලා වෛශ්‍යාකමට වැටෙනවා. அவளுடைய புருஷனை நயவஞ்சகமாக கொன்றும் போடுகிறான். ඇගේ පුරුෂයා මොනවද කරන්න ඇවිල්ලා ඊට සූක්ෂම ලෙස මරණු ලබනවා. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? නමුත් දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ? நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி නාතන් අනාගත වක්තුරයා යවලා தாவீதுக்கு உணர்த்தி දාවිත් හඟවනු ලබලා தாவீதை மனம் திரும்ப வைக்கிறார். දාවිත් පසුතැවිලි වෙන්න තබනවා. ஏனென்றால் கர்த்தருடைய இரக்கம் கூடுதலா இருக்கும் அவருடைய ஊழியக்காரர்கள் மேல். ඒ කිව්වොත් ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව වැඩිපුර තිබෙනවා උන්වහන්සේගේ සේවකයන් නිසා. அதுபோல இன்றைக்கு ஊழியம் செய்கிற நமக்கு ඒ වගේ අද සේවය කරනවා අපිට கூடுதலான தேவ இரக்கம் தேவை. වැඩිපුර වූ දෙවියන් වහන්සේගේ කරුණාව අවශ්‍යයි. ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைப்பது போலவே දෙවියන් වහන්සේ අපිට කරුණාව දක්වනවා හා සමානව நாமும் மற்றவர்கள் மேல் கொண்ட இரக்கம் நம்மில் பெருக வேண்டும் என்று யூதா விரும்புகிறார். අපිත් අනිත් අය කරේ ඇවිල්ලා කරුණාව වැඩිපුර දක්වන්න ඕන කියලා යුදාස් කැමති වෙනවා. ஊழியக்காரர்களுக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது. සේවකයන්ට ඇවිල්ලා බොහෝ ලෙස ආධිපත්‍යය තිබෙනවා. சாதாரண விசுவாசிகளே ஏதாவது சொன்னால் அது நடக்கும் என்றால் නිකන් සාධාරණ වශයෙන් එක ඇදහිලිවන්තයෙක්ම නිකන් දෙයක් කිව්වා නම් සිද්ධ වෙනවා නම් வாயின் வார்த்தை பலம் உள்ளது என்றால் මේ කටේ මුඛයේ වාර්ත බලවන්තයි කියලා කියනවා. ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்கு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். සේවකයන් අනිත් අයට කතා කරනකොට ප්‍රවේශමෙන් සිටින්න අවශ්‍යයි. ஏன்னா நாம் கவலைப்படும் போது ஆண்டவருக்கு அது வலிக்கிறது. ඇයි කිව්වොත් එimhe අපි දුක් වෙනකොට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට ඒක වැටහෙනවා. ஊழியக்காரர்களை யாராவது துக்கப்படுத்தி කවුරු හරි එක සේවකයෙක් දුකටපත් කරලා ஊழியக்காரன் துக்கப்பட்டால் සේවකයෙක් දුකටපත් වුණා නම් ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்கள் மேல் கூடுதலான இரக்கத்தை வைக்கிறபடினால் දෙවියන් වහන්සේ සේවකයන් කෙරෙහි වැඩිපුර කරුණාව දක්වන නිසා துக்கப்படுத்துகிறவர்களை கண்டிப்பாய் தண்டியாமல் விடார். ඒ කියන්නේ දුකටපත් කරන අය අනිවාර්යයෙන්ම දඬුවමකට ලක් කරනවා. ஆகவே ஊழியக்காரர்கள் இரக்கம் கூடுதலாய் இருக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ඒ නිසා සේවකයන් මේ ඇවිල්ලා වැඩිපුර කරුණාව තියන අය වශයෙන් සිටින්න ඕන. அப்ப சொல்லுகிறார் உங்களுக்கு இரக்கம் பெருக கடவது. එතකොට කියන ඇවිල්ලා නුඹලාට කරුණාව වැඩි වශයෙන් ලැබේවා කියලා. සිංහලෙන් දයාව කියලා තියෙන්නේ අතර කරුණාවට. හරිද? இரக்கம். இரண்டாவது சமாதானம். ඊට පස්සේ කියනවා සමාදානය කියලා. பாருங்கள், உண்மையாக இன்றைக்கு ஊழியம் என்பதுதான் உலகத்திலேயே பாரமான ஒன்று. තමන්න අද තමයි ඇවිල්ලා ලෝකේ ඇවිල්ලා මේ ඊටා මේ බරම දේ ඇවිල්ලා ඊටා කාර්ය බහුලම දේ ඇවිල්ලා සේවය කියන දේ. இன்றைக்கு நிறைய பேர் வேலை செய்கிறார்கள். අද බොහෝ දෙනෙක් වැඩ කරනවා. களைத்து போய் வீட்டுக்கு வருகிறார்கள். මහන්සි වෙලා ගෙදරට එනවා. கேட்டால் சொல்கிறார்கள் காலையிலிருந்து இரவு வரை கஷ்டப்பட்டு வேலை செய்து விட்டு ඇහුවොත් வருகிறேன். කියන ඇවිල්ලා උදේ ඉඳලා හවස් වෙනකල් මේ හරිම අමාරුවෙන් මහන්සියෙන් වැඩ කරා කියලා. ஆனால் නමුත් வீட்டுக்கு வந்த பிறகும் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே நபர் ஊழியக்காரன் தான். නිවසට ආවට පස්සෙත් ඇවිල්ලා සේවය කරගෙන ඉන්නව එකම පුද්ගලයා සේවකයා. ஏனென்றால் ஊழியக்காரனுடைய ஜெபம், வேத வாசிப்பு, ஓய்வு எல்லாமே வேலைதான். ඇයි කිව්වොත් එහෙම මේ සේවකයාගේ ඇවිල්ලා යාඥා කිරීම, බයිබල් කියවීම ඇවිල්ලා විවේකව සිටීම මේ හැම දෙයක්ම ඔහුගේ වැඩ තමයි. ஆகவே அந்த மனுஷனுடைய மனதிலே ஒரு சமாதானம் வேண்டும். ඒ නිසා මේ මනුෂ්‍යයාගේ සිතට ඇවිල්ලා එක සමාදානයක් අවශ්‍යයි. ஒரு சமாதானமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கட்டும் என்று அவர் விரும்புகிறார். එක සමාදානමත් වූ ජීවිතයක් දෙනු ලැබේ කියලා ඇවිල්ලා ඔහු කැමති වෙනවා. அதுபோல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5 பார்க்கிறோம். ඒ වගේම සමාදාන කරන්න ඇවිල්ලා වාග්යවන්තයන් කියලා ඇවිල්ලා මතේ පොතේ බලන්න පුළුවන් අපිට. ஊழியக்காரர்கள் சமாதான பிரதிநிதிகள். ඒ කියන්නේ මේ සේවකයන් ඇවිල්ලා මේ සමාදානයේ රැගෙන යන්නා වූ ඒජන්තවරු. ஆகவே நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இவர் சொல்லுகிறார். ඒ නිසා මොහු ප්‍රකාශ කරන වෙලාව නුඹලා සමාදානෙන් එන්න ඕන කියලා කැමති වෙනවා. அப்படி அவர் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ඔහු එහෙම කියන්න තවත් එක කාරණයක් මෙසේ වෙන්න පුළුවන්. உலகத்திலே பார்க்க போனால் අද ලෝකේ බැලුවා නම් துரதிருஷ்டவசமாக துக்பர காரணாவா இந்த சமாதான பிரதிநிதிகளாகிய ஊழியக்காரர்கள் தான் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். සමාදාන ඒජන්තරු වෙන්නා වූ මේ අය තමයි ඇවිල්ලා රණ්ඩු කරගෙන හිටින්නේ. பொதுவாக சொல்லுவார்கள், පොදුවේ කියනවා இரண்டு பெண்களுக்கு ஒரே இடத்திலே வாழ முடியாதாம். කාන්තාවන් දෙදෙනෙකුට ඇවිල්ලා එකම ස්ථානයේ ජීවත් වෙන්න அது බැහැ. அக்கா தங்கையா இருக்கட்டும், ඒක අක්කයි නංගිත් වෙච්ච දෙන්, அம்மா மகளா இருக்கட்டும், අම්මයි දුවයි වෙච්ච දෙන්, மாமியார் மருமகளா இருக்கட்டும், නැන්දම්මයි ලේලි වෙච්ච දෙන්, இரண்டு பெண்கள் இருந்தால் கட்டாயம் பிரச்சனை வருமா? කාන්තාවන් දෙදෙනෙක් හිටියා නම් අනිවාර්යයෙන්ම ප්‍රශ්න පැමිණෙනවා. அதை நான் மறுக்கவே இல்லை. ඒක මම අමතක නෑ, කරන්නේ. ඒක මම ප්‍රතික්ෂේප කරන්නේම නෑ. என்னத்துக்கு பொம்பளைகளை துக்கப்படுத்துவாங்க? ඇයි කාන්තාවන් දුකටපත් කරන්නේ?
அந்த ரெக்கார்டு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ඒ தත්ත්වය ඔබලාට අනිවාර්යයෙන්ම තිබෙනවා. ஆனால் ஒரு துக்க செய்தி தெரியுமா? නමුත් ඒක දුක්ඛිත පණිවිඩයක් කොහොමද දන්නවද? 2 பெண்கள் வேண்டுமானால் இருந்து விடுவார்கள். ගෑනු දෙන්නෙක් නම් එක තැනක ඉඳී හොඳට. 2 පාස්ටර්මාරකන ඕලුංගා නිම්මදියා வாழவே முடியாது. පාස්ටර්ලා දෙන්නෙකුට ඇවිල්ලා මේ සමාදානයෙන් සන්තෝෂයෙන් ජීවත් වෙන්න බෑ එකම ස්ථානේ. விளங்குதா? තේරුණාද? அதாவது ඒ කියන්නේ ஒரு கிராமத்திலே එකම ගමේ அரசாங்க ராணுவ காரியாலயமும் මේ රජයේ ඒක යම්කිසි කාර්යාලයකුත් ஒரு தீவிரவாத பயங்கரவாத காரியாலயமும் இயங்க முடியுமா? ඒ වගේම ත්‍රස්තවාදීන්ගේ කාර්යාලයකුත් තියෙන්න පුළුවන්ද? பயங்கரவாதிகளுடைய ஆபீஸ் அந்த பக்கம், ත්‍රස්තවාදීන්ගේ කාර්යාලය අර පැත්තේ, அரசாங்க ராணுவத்தினுடைய ஆபீஸ் ரோட்டுக்கு இந்த பக்கம். முடியுமா? රජයේ කාර්යාලය පාරෙන් මෙහා පැත්තේ. පුළුවන්ද? முடியாது தானே. බෑ නේද? ஆனா அது கூட முடியும். නමුත් ඒකත් පුළුවන්. அங்க ஒரு சர்ச் இங்க ஒரு சர்ச் இருந்தா என்ன மாதிரி அடிச்சுக்கிடுவானுங்க. ඒ කියන්නේ අර ඒක සභාවක් මෙහෙක සභාවක් තිබුණා මොන වගේද ගහගන්නේ? ஒரு கிராமத்திலே ஒரு 2 சபை இருக்க வேண்டும். එක ගමක ඇවිල්ලා සභාවන් දෙකක් තියෙනවා. அதிலும் கிருபை நிறைந்த பெந்தகோஸ்த சபைகளா இருக்க வேண்டும். ඒකෙත් ඇවිල්ලා කරුණාවෙන් පිරිනා වූ ඇවිල්ලා පෙන්තකොස් සභාව වෙන්න ඕනේ. எது? இந்த கண்ண மூடினா தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம். කෝකද මේ ඇස් වැව්වා නම් ඇවිල්ලා මේ දර්ශන දකින්න, කට ඇරියා නම් අනාගත වාක්‍ය කියන. விளங்குதா? තේරුණාද? கொட்டாவி விட்டாலும் அந்நிய பாஷை. ඈනු මැරියත් ඇවිල්ලා අන්නේ භාෂාව වෙන. அந்த மாதிரி அபிஷேகம் உள்ள சபையா இருக்கணும். ඒ වගේ ආලේපලත් සභාවක් වෙන්න ඕනේ. நானும் பெந்தகோஸ்தேக்காரன் தான். මමත් පෙන්තකොස්තකාරයෙක් තමයි. இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர்மாருக்கு நிம்மதியாய் ஒன்றாய் ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியாது. මේ පෙන්තකොස්ත දේව කැතිවරුන්ට ඇවිල්ලා සමාදානයෙන් සන්තෝෂයෙන් කිසිම සේවයක් කරන්න බෑ. புறம்பாக கிருபை, මේ பிட்டிங் அனுகிரகம், අනුග්‍රහය எந்த நேரமும் ஹalleluya, නිතරම ඇවිල්ලා hallelujah, praise the Lord, praise the Lord. ஆனா உள்ளுக்குள்ள நமுத் அத்துலே வஞ்சகம், பொறாமை, கோபம், அந்த சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்காரன் வந்தான்னா இவனுக்கு இருக்கே இல்லாது. කෝපය, ආඩම්බරකම මේ හැම දෙයක්ම ඇතුලේ තියලා එහා පැත්තේ සභාවට ඇවිල්ලා එක සේවකෙක් කවන මොහොත ඉන්න බෑ. 2 வேலை செய்வான். කාරණා දෙකක් කරනවා. அந்த சபைக்கு ஊழியர்கள் வருகிறார்கள். ඒ සභාවට සේවකයන් එනවා. அந்த கூட்டங்களுக்கு தயவு செய்து போக வேண்டாம். ඒ රැස්වීම වලට කරුණාකර යන්න එපා. காரணம் இங்கே ஜெப கூட்டம் இருக்குதுன்னு பொய்க்கு சரி இல்லாத ஒரு ஜெப கூட்டத்தை இங்கே போடுறாங்க. කාරණාව මෙහි ඇවිල්ලා එක යාඥා ඉල්ලීමක් දෙනවා කියලා බොරුවට හරි එක යාඥා ඉල්ලීමක් දානවා. යාඥාවක් දානවා. ஒன்று இங்கே கூட்டம் போட்டுக்குருவாங்க, එක්කෝ මෙහෙ රැස්වීම දානවා. அல்லது அங்க போக வேணான்றுவாங்க. නැත්තම් අරහෙට යන්න එපා කියනවා. சரி, இல்லையோ ரெண்டாவது, නැත්තම් දෙවනුව ஓ அங்க ஒரு ஊழியக்காரன் வந்துட்டானா අරහෙට එක සේවකෙක් ආවද நாங்களும் ஒரு ஊழியக்காரன் எடுப்போம்னு இன்னொரு ஊழியக்காரன் எடுத்து அதை விட பெரிய போஸ்டர் அடிப்பாங்க. ඒ කියන්නේ අපිත් එක සේවකෙක් ගමු කියලා ඊට වැඩි ලොකු පෝස්ටරයක් ගහනවා. இந்த பெந்தகோஸ்தே காலர்களுடைய இந்த லீலைகளை பேசினால் அது ஊழியக்காரர்களுக்கு தான் பேச வேண்டும், விசுவாசிகளுக்கு பேசக்கூடாது. මේ පෙන්තකොස්ත කාරයන්ගේ ඇවිල්ලා මේ වැඩ බැලුවා නම් ඇවිල්ලා ඒක මේ අදහිලිවන්ත වෙන කතා කරලා වැඩක් නැහැ. ඇවිල්ලා සේවකයන්ට තමයි කතා කරන්නේ. இன்றைக்கு உலகத்திலே ஒற்றுமையாய் இயங்காத ஒரு குழு இருக்கிறது என்றால் அதுதான் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள். අද ඇවිල්ලා ලෝකයේ ඇවිල්ලා එක්කාසු වෙන්නේ නැති කණ්ඩායමක් ඉන්නවා කියනවා නම් ඇවිල්ලා ඒ තමයි ක්‍රිස්තියානි දේව සේවකයන්. அப்போ එතකොට இங்கே யூதா சொல்லுகிறார், මේ විස්ථාන යුදාස් කියනවා சமாதானம் வரவிட்டும் ஐயா உங்களுக்கு. සමාදානය ඔබලාට ලැබුණ දෙන්න. ஊழியக்காரர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். සේවකයන් කෙතරම් වැදගත් අයද? பிதாவினால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், පියාණන් වහන්සේ වෙන් කරනු ලැබුව අය, இயேசுவினால் යේසුස් பாதுகாக்கப்பட்டவர்கள். වහන්සේගේ ආරක්ෂාව ලැබුව අය. ஆனால் நீங்கள் தயவு செய்து சமாதானமாய் வாழுங்கள் என்று அவர் නමුත් சொல்கிறார். කරුණාකරලා ඔබලා සමාදානෙන් ජීවත් වෙන්න. சமாதானம் பெருக கடவுது. සමාදානය ඔබලාට වැඩියෙන් ලැබේවා. மூன்றாவதாக சொல்லுகிறார், තුන්වෙනුව කියනවා அன்பு பிரேமය. பெருக கடவுது. இது இந்த அன்பு என்ற இடத்துல இந்த இடத்துல அகாபெட்டோஸ் என்ற சொல், அகாபே என்ற சொல் இருக்கிறது. මෙම ප්‍රේමය කියන ස්ථානය ඇවිල්ලා ග්‍රීක භාෂාවෙන් අගාපේ කියලා තිබෙනවා. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு மற்ற 2 அன்பும் இருக்கிறது. අද බොහෝ සේවකයන්ට ඇවිල්ලා අනිත් ප්‍රේමය තිබෙනවා. ஒன்று வந்து கேவலமான ஈரோஸ் அன்பு. එක ඇවිල්ලා මේ කිසිම වැඩකට නැති වූ ඇවිල්ලා මේ ඊරෝස් කියනවා ප්‍රේමය. ஈரோஸ் அன்பு என்பது காம அன்பு. ඒ කියන්නේ ඊරෝස් කියලා කියන්නේ ඇවිල්ලා මේ තෘෂ්ණා කාමසහගත ඇවිල්ලා ප්‍රේමය. ஆலே காமாலே. அதுதான் இன்றைக்கு அநேகர் விழுந்து கொண்டு போகிறார். ඒකට තමයි අද බොහෝ දෙනා වැටෙමින් පවතින්නේ. அடுத்தது பிலேயோஸ் அன்பும் இருக்கிறது. දෙවනුව ඇවිල්ලා ෆිලියෝස් කියනවා ප්‍රේමය. சகோதர அன்பு. සහෝදර ප්‍රේමය. ஆனால் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காத அன்பு பெருகட்டும் என்று சொல்லுகிறார். නමුත් ප්‍රතිඋපකාර බලාපොරොත්තු නොවෙන්නා වූ ප්‍රේමය වැඩි වේවා කියලා කියනවා. ஊழியம் செய்கிறவர்களுக்கு සේවය කරන අයට இருக்க வேண்டிய அன்பு තියෙන්න ඕන ප්‍රේමය எதையும் எதிர்பாராமல் செய்கிற அன்பு. ඒ කියන්නේ කිසිම දෙයක් බලාපොරොත්තුව කරන්නේ නැති වූ ප්‍රේමය. ஏனென்றால் அந்த அன்பு தான்
பிதாவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ කියන්නේ ඒ ප්‍රේමය තමයි ඇවිල්ලා පියාණන් වහන්සේගෙන් අපිට දීලා තිබෙන්නේ. வேறொரு பாடத்தில் நான் இதை தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறபடியினால் நான் கூடுதலாக பேசவில்லை. තවත් එක පාඩමක් මේ පිළිබඳව වැඩිදුර පැහැදිලි කරන නිසා මම ඇවිල්ලා වැඩිදුර කතා කරන්නේ නැහැ මේ ஆனால் පිළිබඳව. ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். නමුත් මතක් කරන්න කැමති වෙනවා. பேதுரு மனம் உடைந்து போய் இதர சீஷர்கள் சிலரோடு சேர்ந்து மீன் பிடிக்க போன பொழுது පේතෘස් මනස කැඩිලා හිටියා වූ සමහරක් ගෝලයන් එක්ක නැවත වතාවක් මාළු අල්ලන්න යනකොට இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு நடக்கிறது. යේසුස් වහන්සේ මැරිලා නැවත නැගිටට පස්සේ මේ දේ සිද්ධ වෙනවා. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே යෝහන් 21 වෙනි පරිච්ඡේදයේ இயேசு அவர்களை கூப்பிட்டு යේසුස් වහන්සේ උන්ට කතා කරලා அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது பேதுரை பார்த்து கேட்கிறார், ඔවුන්ට කැම දෙනකොට පේතෘස් බලලා අහනවා பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா? පේතෘස් නුඹ මාව මට ප්‍රේම කරනවද? என்னில் அன்பு வைத்திருக்கிறாயா? මා කරේ ප්‍රේමය තබාගෙන තිබෙනවද? அவன் சொன்ன பதிலின் அடிப்படையில் ඒ කියන්නේ ඔහු දුන්නා වූ පිළිතුර අනුකූලව ஆண்டவர் அவனுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔහුට ඇවිල්ලා වගකීම් ලබා දෙනවා. அகாபே அன்பின் இடத்துல இல்லை, අගාපේ ප්‍රේමය මාගාව නැහැ. ஆனால் அடல்ஃபஸ் அதாவது பிலேயோஸ் அன்பு தான் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன பொழுது ෆිලිප්ස් ප්‍රේමය තමයි මාගාව තියෙන්නේ කියනකොට இயேசு சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. යේසුස් වහන්සේ කියන ඇවිල්ලා නුඹ බැටළුව බලාගත් ගනින් කියලා. சின்ன பொறுப்பை கொடுத்தார். පොඩි වගකීමක් දෙනවා. ஆனால் அதற்கு பிறகு නමුත් ඊට පසුව அவனுக்கு அவ்வளவுதான் இருக்கிறது என்று தெரிந்து ඔහුට ඒ දේ පමණයි තියෙන්නේ කියලා දැනගෙන பரவாயில்லை என்று ஆடுகளையும் மேய்ப்பாயாக என்று சொன்னார். කමක් නැහැ බැටළුවනුත් බලා ගන්න කියලා දෙනවා. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඒ නිසා මම අද ඔයාලට කියන්නම් ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய தகுதி தகைமை දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්න ඕන සේවකයෙකුට තිබෙන්න ඕන ආ සුදුසුකම படிப்பு அல்ல. ඉගෙනීම නොවේ. இன்றைக்கு பெயருக்கு பின்னாலே BA MA PhD போட்டவுடன் ஒருவன் ஊழியக்காரனாக மாற முடியாது. අද ළමට පිටිපස්සේ ඇවිල්ලා BA MA PhD කියලා දාපු ගමන් ඇවිල්ලා ඔහු සේවකයෙක් බවට පරිවර්තනය වෙන්නේ නැහැ. பட்டங்களும் அல்ல. ඔහුගේ තිබෙනා වූ ඒ උපාධි තත්වයන් නොවේ. තනතුරු නොවේ. பாஸ்டர், පාස්ටර්, ரெவரண்ட், දේවගති, டாக்டர், ආචාර්ය, අපෝසල්, சுவிசேஷகர். සුභාරංචි දේශක. இன்றைக்கு அநேகருக்கு இது சரியான ஆசை. අද මේක බොහෝ දෙනෙකුට හරි ආසයි. பெயருக்கு முன்னே போட்டுக்கிறார்கள் ரெவரண்ட், டாக்டர், அப்பாசல், ப்ரொஃபசர் என்று பெயரை போடுவார்கள். ඒ කියන්නේ නමට කලින් දා ගන්නවා ඇවිල්ලා රෙවරන්ඩ් ડોක්ටර් අපෝස්ටල් කියලා මෙහෙම දා ගන්නවා. பேருக்கு பின்னுக்கு போட்டுக்கொள்வார்கள் BA MA BD PhD சிகரெட் எல்லாம். මේ නමට පිටිපස්සේ දානවා මේ BA මේ MA ඔක්කොම දා ගන්නවා. ஆனால் உண்மையாக ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகுதி தகைமை என்ன தெரியுமா? නමුත් ඒක සේවකයෙකුට තියෙන්න ඕන සුදුසුකම් මොනවද දන්නවද? ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற அன்பு. දෙවියන් වහන්සේ කෙරේ තිබෙනා වූ ප්‍රේමය. ஆண்டவர் மேல் இவ்வளவு அன்பு இருந்தால் දෙවියන් වහන්සේ කෙරේ මෙච්චර ප්‍රේමයක් තිබ්බනම් இவ்வளவு தூரம் ஆண்டவர் பயன்படுத்துவார். මෙතරම් දුරට දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරනවා. பெருசாய் ஊழியம் வளர வேண்டும் என்றால் වැඩිපුර සේවය වර්ධනය වෙන්න අවශ්‍ය නම් ஆண்டவரை பெருசாய் நேசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ වැඩිපුර ප්‍රේම කරන්න ඕන. கண்ட மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் භයානක ලෙස දෙවියන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරන්න ඕන නම් கண்ட மாதிரி ஆண்டவரை நேசிக்க. භයානක ලෙස දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න ඕන. விளங்குதா? තේරුණාද? அன்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. ප්‍රේමය ගැන බයිබලයේ කියනවා அன்பு ප්‍රේමය திரளான சத்தமா பாவங்களை மூடும். ඒ කියන්නේ ප්‍රේමය ඇවිල්ලා බොහෝ ඒ කියන්නේ මේ පාපයන් ඇවිල්ලා වසනු ලැබේ කියලා කියනවා. இப்போ நான் தைரியமாய் சொல்லுவேன், දැන් මම ධෛර්යවන්තව කියනවා. ஆண்டவரை கண்ட மாதிரி பயன்படுத்து. දෙවියන් වහන්සේ මාව භයානක ලෙස පාවිච්චි කරනවා. உண்மையா இல்லையா? ඔව්ද නැද්ද? ஆண்டவரை கண்ட மாதிரி பயன்படுத்து. දෙවියන් වහන්සේ මාව භයානක ලෙස පාවිච්චි කරනවා. சர்வ தேசங்களிலும் பயன்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ මාව ජාත්‍යන්තර වශයෙන් පාවිච්චි කරනවා. சில பேர் சொல்றாங்க, සමහරක් අය කියනවා பரவாயில்ல உங்களுக்கு ஒரு டிகிரி எல்லாம் இருக்கு தானே, நீங்க டாக்டர் தானே. කමක් නැහැ ඔබට ඒක ඩිග්‍රියක් තියෙනවනේ ඔබ ආචාර්යවරයෙක්නේ. ஆம், நான் டிகிரி வைத்திருக்கிற டாக்டர் தான். ඔව් මම මේ උපාධි තබාගෙන සිටිනා වූ එක ආචාර්යවරයෙක් තමයි. ஏன் அப்போ மற்ற டிகிரி இருக்கிற டாக்டர் மாரை என்னை போல ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாங்க? ඇයි අනිත් මේ ආචාර්ය උපාධි තියෙන ඇවිල්ලා පුද්ගලයන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන්නේ නැත්තේ? இல்ல இல்ல, உங்களுக்கு டேலண்ட் எல்லாம் இருக்குது தான். නෑ නෑ ඔබට ඇවිල්ලා ටැලන්ට් හැම දෙයක්ම තියෙනවා. ஏன் டேலண்ட் இருக்கிற வேற ஆளுங்க இல்லையோ? ඇයි ටැලන්ට් තියෙන වෙන කවුරුත් නැද්ද? என்ன ரகசியம் என்றால் මොකද්ද රහස කිව්වොත් ஒன்றை மாத்திரம் நான் பயங்கரமாய் சொல்லுவேன். එක දෙයක් මම භයානක ලෙස ඔබලාට කියනවා. ஆண்டவர் மேல் எனக்கு வெறித்தனமான அன்பு இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කෙරෙහි මට ඇවිල්ලා ඉතා අසීමිත වූ ප්‍රේමයක් තිබෙනවා. கேவலமான முறையிலே அன்பு இருக்கிறது. නිකම් මම පිස්සු විදියට මම උන්වහන්සේට ප්‍රේම කරන්නේ. அதனால் ඒ නිසා இந்த நான் செய்கிற நிறைய தவறுகளை මේ මම කරන්නා වූ බොහෝ වැරදි அவர் மூடி விடுகிறார். දෙවියන් වහන්සේ වහනවා. விளங்குதா? තේරුණාද? நீங்க நினைக்க கூட அதனால நான் வேண்டிய பாவம் செய்யலாம், நான் அதுக்கு சொல்லல. ඒ නිසා ඔබලා හිතන්න එපා මම හැම පාපයක්ම කරන්න පුළුවන් அப்போ කියලා. பாஸ்டர்
ஆண்டவரை நேசிச்சா வேண்டிய பாவம் செய்யலாம். அட இந்த டெக்னிக் நமக்கு தெரியாது. එතකොට පාස දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න ඕන පාපයක් කරන්න පුළුවන්ද? මේ තාක්ෂණය අපිට දන්නේ නැහනේ. இல்லை இல்லை, நான் சொல்வது என்னவென்றால் මම කියන්නේ මොනවද කිව්වා? ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு தான் දෙවියන් වහන්සේ කෙරෙහි මා තබාගෙන ඉන්නා වූ ප්‍රේමය තමයි நம்முடைய ஊழியம் எந்த அளவுக்கு வளரப் போகிறது என்பதனை நிர்ணயிக்கும். අපේ සේවයේ කෙතරම් දුරට වර්ධනය වෙන්න යනවාද කියලා තහවුරු කරන්න. எழுதுறவங்க எழுதிக்கிறங்க. அதை ලියා ගන්නවා ලියා ගන්න. நீங்க முக்கியம் விசேஷமா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கிறங்க. බයිබල් ශිෂ්‍යයන්ට මේක ඉතාම වැදගත්. இப்படி எழுதிக்கிறங்க. මෙහෙම ලියා ගන්න. நான் ஆண்டவர் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதுதான் මම දෙවියන් වහන්සේ කෙරෙහි කෙතරම් දුරට ප්‍රේමය තබාගෙන සිටිනවාද කියා තමයි அவர் என்னை எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறார் என்பதனை நிர்ணயிக்கும். උන්වහන්සේ කෙතරම් දුරට මාව පාවිච්චි කරන්න යනවාද කියලා සහතික කරන්නේ. புரியுதா? நான் ஆண்டவர் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதன் அடிப்படையில் தான் මම දෙවියන් වහන්සේ කෙරෙහි කෙතරම් ප්‍රේමය තබාගෙන ඉන්නවාද කියන එකට යටතේ තමයි அவர் எந்த அளவுக்கு என்னை பயன்படுத்த போகிறார் என்பது நிர்ணயிக்கப்படும். දෙවියන් වහන්සේ කෙතරම් දුරට මාව පාවිච්චි කරන්න යනවාද කියලා අවිලා ස්ථිර කරනු ලබන්නේ. படிக்கலாம். ඉගෙන ගන්න පුළුවන්. படித்தால் மட்டும் போதுமா? ඉගෙන ගත්තට පමණක් පුළුවන්ද? சரியா? படிக்காமல் இருக்கிறவர்கள் அநேகர் கர்த்தருடைய அன்பினால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ඉගෙන ගන්න නැති බොහෝ දෙනෙක් ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමය කරන කොටගෙන දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරනු ලබනවා. ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பு பெருகட்டும் என்று யூதா விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ කෙරේ තිබෙන ওই ප්‍රේමය වැඩි වේවා කියලා යුදාස් මේ ස්ථානයේ මතක් කර දෙනවා. அப்ப பாருங்கள், இரக்கம், එතකොට බලන්න ප්‍රේමය, சமாதானம், සමාදානය, அன்பு ප්‍රේමය உங்களில் பெருக கடவது. ඔබලාට වැඩි වේවා. ஆண்டவர் மேல் நாம் அதிகமாக அன்பு வைக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ කෙරේ වැඩි වශයෙන් අපි ප්‍රේමය තබනකොට மற்றவர்கள் மேல் அன்பு வைக்க இலகுவாய் இருக்கும். අනිත් අය කෙරේ ප්‍රේමය තබන්න ඉතා පහසු වෙනවා. ஏனென்றால் அன்பு சகல பாவங்களையும் மூடும். ඇයි කිව්වොත් එහෙම ප්‍රේමය ඇවිල්ලා සෑම පාපයක්ම වසනු ලබයි. சரி, இன்றைக்கு இந்த முதல் 2 வசனங்களையும் பார்த்து விட்டோம். හරි, අද මේ පළවෙනි පද දෙක බැලුවා. அடுத்த வாரம் அடுத்த 2 வசனங்களையும் பார்ப்போம். ඊළඟ සතිය ඇවිල්ලා එන්න අනිත් පද දෙක අපි බලමු. இன்றைக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தார்? එනිසා දෙවියන් වහන්සේ අද අපිට මොන මොන දේවල්ද අපිට උගන්වන්නේ? முதலாவது தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். ප්‍රථමයෙන් යටහත්කම උගන්වනු ලැබුවා. இயேசுவுக்கு தம்பியாய் இருந்த யூதா அதை பற்றி சொல்லவே இல்லை. ඒ කියන්නේ යුදාස්ගේ මේ යේසුස් වහන්සේගේ සහෝදරයෙකු යුදාස් ඒ පිළිබඳව ප්‍රකාශ කරෙන්නේ නැහැ. மாறாக நான் இயேசுவின் அடிமை என்று சொல்லுகிறார். ඒට ප්‍රතිඋත්තර ලෙස ඇවිල්ලා ඔහු ප්‍රකාශ කරනවා යේසුස් වහන්සේගේ වහල්ලෙක් කියලා. அடுத்து அவர் சொல்லுகிறார், ඊළඟට ඔහු කියනවා அழைக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, කැඳවීම ලැබුවට පමණක් මදි. அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள ඒ வேண்டும். කැඳවීම අපි ලබා ගත යුතුයි. அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு කැඳවීම ලබා ගත්ත අයට 2 விதமான அபரிமிதமான ஆசீர்வாதம் உண்டு. දෙයාකාර ආශිර්වාද තිබෙනවා. பரிசுத்தம், සුද්ධකම. பிதா பரிசுத்தப்படுத்தி ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார். පියාණන් වහන්සේ සුද්ධ කරලා ඇවිල්ලා ඔවුන්ව වෙන් කරනු තබනවා. அடுத்தது இயேசுவானவர் அவர்களுக்கு கூடுதலான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ඊළඟට යේසුස් වහන්සේ උන්ට වැඩිපුර ආරක්ෂාවක් ලබා දෙනවා. இது 2 இருந்தும் போதாது, මේ කාරණා දෙක පමණක් මදි. இன்னும் 3 ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று யூதா விரும்புகிறார். තව ආශිර්වාද තුනක් ඔබලාට ලැබෙන්න ඕන කියලා යුදාස් කැමති වෙනවා. தேவன் உங்கள் மேல் வைத்த இரக்கமும், දෙවියන් වහන්සේ ඔබලා කෙරේ තබා තිබෙනා වූ කරුණාව නැත්තම් දයාවත්, நீங்கள் பிறர் மேல் வைத்திருக்கின்ற இரக்கமும் ඔබලා මේ එළියේ තබා තිබෙනා වූ ඒ කරුණාවත් பெருக கடவது. වැඩි වේවා කියලා කියනවා. தேவனோடு சமாதானமாய் இருப்பது போல දෙවියන් වහන්සේත් සමග සමාදානයෙන් සිටින ලෙස மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்க අනිත් අයත් සමග සමාදානයෙන් සිටිනු පිණිස சமாதானம் பெருக கடவது. සමාදානය වැඩි වේවා. அதுபோல தேவன் உங்களை நேசித்திருக்கிறது போல ඒ වගේම දෙවියන් වහන්සේ ඔබලාට ප්‍රේම කරනවා හා நீங்கள் සමානව ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு ඔබලා දෙවියන් වහන්සේ කෙරේ තබා තිබෙනා වූ ප්‍රේමය பெருக கடவது. වැඩි වේවා. ஆகவே இந்த 2 வசனம் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? එම නිසා මේ වචන දෙක කනකොට දෙවියන් වහන්සේ කතා කරලා තිබෙනවා. ආමෙන්. ආමෙන්. கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබලා භයානක ලෙස ආශිර්වාද කරන සේක්වා. ஆமென். ஜெபம் ආමෙන්. முடிப்போம். අපි යාඥා කර හමාර කරමු.